உடல் உறுப்பு தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை நடத்திய மாபெரும் விழிப்புணர்வு நடைபயணம். கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த கோயம்புத்தூர் பந்தயசாலையில் உறுப்பு தான விழிப்புணர்வு நடைபயணத்தை ஏற்பாடு செய்தது. இந்த நிகழ்வில் உறுப்பு தானத்திற்கு மக்கள் தங்கள் ஆதரவை உறுதியளிப்பது மற்றும் அதன் உயிர் காக்கும் தாக்கம் குறித்து விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை, தமிழ்நாடு உறுப்பு மாற்று நியமன ஆணையம், TRAN-STAN மற்றும் தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு NOTTO ஆகியவற்றுடன் இணைந்து 1,00,000 தன்னார்வலர்கள் பதிவு செய்வதை இலக்காக கொண்டு ஆன்லைன் உறுப்பு தான டிரைவ் ஒன்றை தொடங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக பந்தயசாலையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக உறுப்பு தான விழிப்புணர்வு நடைபயணத்தை ஏற்பாடு செய்தது. SNR சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் திரு R. சுந்தர் மற்றும் கோயம்புத்தூர் மாநகர காவல் ஆணையர் திரு A. சரவணசுந்தர் IPS ஆகியோர் இந்த நடைபயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். உறுப்பு தானம் செய்யும் எண்ணத்தை வளர்ப்பதற்கும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் உயிர்களை காப்பாற்றுவதற்கும் இந்த விழிப்புணர்வு நடைபயணம் நடத்தப்பட்டது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களை சேர்ந்த மாணவர்களும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் பல்வேறு துறை சேர்ந்த தன்னார்வலர்களும் இந்த நடைபயணத்தில் பாரம்பரிய கலாச்சார உடையில் பங்கேற்றனர். அவர்கள் ஒன்றாக நடந்து சென்று உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களுக்கு கற்பித்தனர் மற்றும் தன்னார்வலர்களாக மாற ஊக்குவித்தனர். நடைபயணத்திற்கு பிறகு SNR சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் திரு R. சுந்தர் மற்றும் கோயம்புத்தூர் மாநகர காவல் ஆணையர் திரு A. சரவணசுந்தர் IPS ஆகியோர் பொதுமக்களிடம் உறுப்பு தானம் செய்ய ஊக்குவித்தனர். வணக்கம். அதாவது இன்னைக்கு ரேஸ் கோர்ஸில் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலிருந்தும் ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்தும் ஒரு ஆர்கன் டொனேஷன் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்து நடத்தினோம். அதில் வந்து 13,206 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துச்சு. அது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக இருந்தது. அதை முன்னிட்டு அதுக்கப்புறம் கோவிட் வந்துருச்சு. ஒரு 2-3 வருஷம் எந்த ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆர்கன் டொனேஷனை ஃபர்தராக நம்ம எடுத்துகிட்டு போகணும், ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது இந்த ஆன்லைன் எப்படி கொண்டு வரலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இந்த QR கோட் மூலிமா ஆன்லைனில் நிறைய பப்ளிக்கு ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சி, இதனால் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேயோ ஒரு பப்ளிக்கோ நிறைய பேர் வந்து ஜஸ்ட் லைக் தட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. அப்படியே ஒரு QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வில் பிகம் அன் ஆர்கன் டோனர். நீங்கள் ஹெல்த்தி ஆர்கன் டோனராக இருந்தால் 8 லைஃப்ஸ் சேவ் பண்ணலாம். ஒரு ஆர்கன் டோனர் கேன் சேவ் 8 லைஃப்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமை இன்றைக்கி வந்து கமிஷனர் கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர் சரவணசுந்தர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சாங்க. இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்னு நம்பிக்கை இருக்குது. இந்த ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே ஒரு 1 lakh ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணுங்கிறதுல எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணணும்னா தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்தியாவிலேயே எங்கே இருந்தாலும் பண்ணலாங்க. இந்தியாவிலேயே எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து சர்டன் டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் எதெல்லாம் டொனேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி, என்னென்ன உறுப்புகள் டொனேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த ஃபைனல் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் 5 minutes இதுங்க, 5 நிமிஷம் தான் ஆகும் இதை ரெஜிஸ்டர் பண்ணி முடிக்கிறதுக்கு. இது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலும் வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆர்கன் டோனராக இருக்கும்போது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் இது அந்த மாதிரி நாங்கள் இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி உறுப்பு தானம்ங்கிறது வந்து ஒரு ஹைலி வெரி இம்பார்ட்டன்ட் திங்குங்க. எதுவுமே ஒரு வேஸ்ட்டாக போகாது. ஒரு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, அது இன்னொருத்தருக்கு உபயோகமாக இருக்கலாம். உறுப்பு தானம்ங்கிறது வந்து இன்னொருத்தருக்கு உபயோகமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுல நாங்கள் சொல்லுவோம்.